Hey guys, how are you all doing? I'm doing good. You're watching me on Sheeru's Dining. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவோட தான் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு குக்கிங் vlog, ஒரு மேக்கிங் வீடியோ தான். இதில் நான் டீட்டெயில்டு ரெசிபி கொடுக்கல, ஆனால் இதில் நான் என்னென்ன செஞ்சுருக்கேங்கிறத மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கு, இதோட ஃபுல் டீட்டெயில் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டை பார்த்த வேகத்திலே உங்களுக்கு என்னோடய ஃபுல் டீட்டெயில் ரெசிபி வீடியோ போடுறேன் இன்ஷால்லா. Okay, let's get into the video. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தான் saffron மட்டன் பிரியாணி. இது பிரியாணிக்கு டஃப் கொடுக்குற ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். நம்ம எப்படி ஸ்பெஷல் ஒகேஷன்ஸில் பிரியாணி செய்கிறோமோ அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ், அரபிக் கண்ட்ரீஸ்லலாம் அவங்களோட ஸ்பெஷல் ஒகேஷன்ஸில் இந்த மாதிரி saffron மட்டன் பிரியாணி, மந்தி பிரியாணி, கப்ஸா பிரியாணிலாம் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு நேம் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும், இதில் saffron தான் ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட் அண்ட் ஆல்சோ மட்டன். இப்போ வந்துட்டு நான் 2 pinches ஆஃப் saffron எடுத்திருக்கேன் 2 glass ரைஸ்க்கு. இதை நான் வார்ம் வாட்டரில் போட்டு வித்தின் அ மினிட் பாருங்கள், அது நல்ல கலர் கொடுத்து இன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு. நீங்கள் மில்க் ஆட் பண்ணுறதை விட வார்ம் வாட்டரில் போட்டிங்கன்னா அதோட ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நம்ம ரைஸை செப்பரேட்டாக குக் பண்ண போகிறோம். ஸோ ரைஸ் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 bay leaf, 2 துண்டு பட்டை, 4 to 6 cloves, 2 cardamom, 2 tablespoon melted butter, 2 tablespoon vegetable oilலாம் சேர்த்து நல்லா வாட்டரில் பாயில் பண்ணிக்கிறேன். நீங்கள் மெல்டட் பட்டர் ஆர் கீ எடுத்துக்கலாம். இது எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா ரைஸ் குக் ஆகும்போது நல்லா உதிரியாக வர்றதுக்காக தான். இதோட ஸ்பெஷாலிட்டியே ரைஸ் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது, உதிரியாக பூ போல் இருக்கும் சாப்பாடு. அதுதான் இதில் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதுக்காக தான் நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் அண்ட் பட்டர் எடுத்துக்கிறோம். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும். நான் எப்படி சேர்த்துக்கிறேன்னா ½ hour பிஃபோராக பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன். எப்படி ஊற வைக்கணும்னா 1 time நல்லா பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு செகண்ட் டைம் அது முங்குற அளவுக்கு சோக்கார அளவுக்கு வாட்டர் ஊற்றினா போதும், ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க. ஸோ நம்ம எப்படி அதை ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர்லாம் கீழே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி வச்சிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வேஸ்ட்டாக போகாது. அதை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம இந்த பாயிலிங் வாட்டருக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் கோரியண்டர் லீவ்ஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். நம்ம செப்பரேட்டாக குக் பண்ணுறனால இதுலேயும் நல்ல ஃப்ளேவர் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போது நான் அந்த பாயிலிங் வாட்டரில் பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸை 75% தான் குக் பண்ணணும், ரொம்ப குக் பண்ணிடக்கூடாது. நம்மளுக்கு இந்த ரெசிபி உதிரியாக தான் வேணும். இது பூ போல் இருக்கும் சாப்பிடும்போதே. ஸோ ரொம்ப குக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிக்கி ரைஸ் ஆகிடும். இப்போ நம்ம லேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம தம்மில் வைக்க போகிறோம். ஸோ கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் கீ அப்ளை பண்ணிக்கிறேன். saffron மட்டன் பிரியாணிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான அரேபியன் ஸ்டைலில் செஞ்ச மட்டன் கிரேவி ரொம்ப சூப்பராக முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வச்சு தான் நம்ம லேயர் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லேயருக்கு நான் ரைஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் ரைஸை ரொம்ப அழுத்தி உடச்சிடக்கூடாது. ரைஸ் நீள நீளமாக தான் இருக்கணும். நம்ம தம்மில் போட போகிறனால இதில் கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். அப்போ தான் ரைஸ் ஒன்று ஒட்டாமல் உதிரியாக நம்ம லேயர் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக அப்பிடைட்டிங்காக இருக்கும். நீங்கள் இதை எடுக்கும்போது உதிரியாக இருக்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒன்று ஒட்டிடும். ஸோ இதுதான் நான் சொன்ன ரொம்பவே ஸ்பெஷலான மட்டன் அரேபியன் ஸ்டைலில் செஞ்ச மட்டன் கிரேவி. இதுக்கு நான் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக ஆன் டைம் ரெடி பண்ணுற பொடி தான், எதுவுமே இன்ஸ்டன்ட் மிக்ஸ் கிடையாது. நான் நட்மேக், ட்ரைட் லெமன் அதெல்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்னும் நிறைய ஸ்பைசஸ் போட்டு அப்போவே அரைச்சி ரெடி பண்ணியிருக்கிற மசாலா தான் இதெல்லாம். இதை ரெடி பண்ணி நான் முன்னாடியே வச்சுருக்கிறேன். இதை இப்போ நெக்ஸ்ட் லேயராக நான் ரைஸ் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ லேயர் ஃபார்ம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களோட saffron பிரியாணி. நான் 2 glass ரைஸ் எடுத்திருக்கேன். என்னால் மொத்தம் 3 layers ஆஃப் பிரியாணி ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. சில பேர் கீழே மொத்தமாக கிரேவி போட்டுட்டு மேலே ரைஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுனா மேலே இருக்க ரைஸில் அவ்வளோ ஃப்ளேவர் இறங்காது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 layers பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். In between of the லேயர்ஸில் நான் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கூட சேர்த்து கொஞ்சம் கீ, அப்புறம் நம்ம ஆல்ரெடி வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த saffron மிக்ஸ்சர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 2 tablespoon. அடிஷ்னலாக நீங்கள் ஃப்ரைட் ஆனியன்ஸ் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அது அவ்வளோ பிடிக்காது, அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன்.
ஸோ என்னோடய ஃபைனல் லேயரை நான் ரைஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். 3 லேயர்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டாப்பிங்ஸ் ஆரம்பிச்சிடலாம். நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு. இது ஆப்ஷனல்லாம் கிடையாது, இது ரொம்ப மேண்டிட்ரி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி பண்ணாதான் இதுதான் சாஃப்ரான் ரைஸ்க்கு நல்ல ஃப்ளேவரே ஃபார்ம் பண்ணி கொடுக்குறது. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறைய கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ்லாம் போட்டுட்டு சூப்பராக ரொம்ப ஒரிஜினலாக இருக்குல்ல கீ, அந்த கீ யூஸ் பண்ணுங்கள். பட்டர் யூஸ் பண்ணாதீங்க, கீ யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த நம்ம லேயர்ஸ்க்கு போக மிச்சமாக இருக்கிற நம்மளோட சாஃப்ரான் வாட்டர் இருக்குல்ல, அதன் மேலே ஃபுல்லாக சுற்றி ஊற்றி விட்டுருங்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக. ஸோ டாப்பிங் ப்ராசஸ், லேயர் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ தம்மில் போட்டுடலாம். நான் எனக்கு தெரிஞ்ச, எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ஒரு டெக்னிக் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கிறதுலே சின்ன பர்னரில் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது மேலே ஒரு பிளேட்டை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை டைட்டாக லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அது மேலே வச்சுருங்க. ஸோ டைரெக்டாக ஹீட்டும் படாது, அதே நேரத்தில் ஹீட்டும் ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டு வரும். ஸோ உங்களுக்கு ஒரிஜினல் தம்மில் போட்ட ஃப்ளேவர் வரும். அதே நேரத்தில் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஒரு 15 to 20 மினிட்ஸ் நான் அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. செம்ம சூப்பராக இருக்குது. அந்த சாஃப்ரானில் இருக்க கலர்லாம் இன்ஃப்யூஸ் ஆகி செம்மையாக இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில், எங்கள் ரூம், எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்மெல் தான். எங்கே போனாலும் செம்ம வாசமாக இருக்குது. வீடே ஏதோ ஃப்ராக்ரன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது, சாஃப்ரான் ஃப்ராக்ரன்ஸ் வச்ச மாதிரி. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் டின்னர் முடிகிற வரைக்கும் இந்த ஸ்மெல் உங்கள் வீடு ஃபுல்லாக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். இதுதான் என்னோடய ஃபைனல் ஃபினிஷிங் அவுட்கம். இதுதான் செம்ம சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்கள் ரொம்ப போட்டு கிண்டிடக்கூடாது. அப்படியே கேக் கட் பண்ணுற மாதிரி லேயராக அப்படியே கட் பண்ணி எடுத்து சாப்பிடுங்க. அதுலேயே நம்ம லேயர் பண்ணியிருக்கனால மசாலா, கறி எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற ஒரு ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்ஸ் உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைமும் உங்களுக்கு இதை செய்கிறதுக்கு தான் ரொம்ப ஈகராக இருக்கும். அப்புறம் செய்கிறதுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப மெமரபுளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோ வேணால் கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக சூப்பரான ரெசிபியோடு வரேன். ஸோ நம்ம ரெசிபி எப்படி வந்திருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். இது கூட அரேபியன் கண்ட்ரீஸில் சால்சா வச்சு சர்வ் பண்ணுவாங்க. நான் இப்போ ரைத்தா தான் வச்சுருக்கேன். ரொம்ப யம்மியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த டெக்ஸ்சர் பாருங்கள், இந்த கறியோட டெக்ஸ்சர் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். அப்புறமா இந்த ரைஸில் செம்மையாக எல்லா ஃப்ளேவருமே டீப்பாக இறங்கியிருக்கு. ஸோ ரைஸ் தனியாக, கிரேவி தனியாக செப்பரேட்டாக இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை ஆல்ரெடி இந்த ரெசிபி தெரியும்னா கண்டிப்பாக என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அதை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக ஷீரூஸ் டைனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் forget to hit the bell icon so that you can receive the notification every time when I'm posting videos. Bye guys. See you all on next videos. Until then, it's bye from Sheeru's Dining, your fooding destiny.